சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கோல்டு பேங்கிள்ஸ் எது நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு நிறைய இல்லை, பட் லிமிட்டடாக நம்ம என்னோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் வந்து காமிச்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் வந்து அப்பப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போதே அட்சய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, பர்த்டே அண்ட் கல்யாண நாள் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போவே ஒரு vlog எடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக காமிச்சிருந்துருப்பேன். பட் மொத்தமாக என்னோட பேங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது, நான் எப்படி எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரே வீடியோவில் நான் காட்டினது கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னோட செயின் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். சரி ஓகே, ஏன் வந்து பேங்கிள்ஸ்னு தனியாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் சில ஐடியாஸும் நான் வந்து இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கல்யாண பொண்ணுங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு இப்போவே வாங்கி சேர்க்குறீங்க அப்படின்றப்போ ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நகை விற்கிற விலைக்கு நம்ம அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பவுண்ட் சேர்க்கறது வந்து எல்லாருனாலையும் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து என்னோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு செட்டு சேர்த்துருக்கேன். ஸோ என்னோட ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணினா மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வாங்கின பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்க மாதிரி, டெய்லி யூஸும் பண்ணுற மாதிரி இருக்கணும் அண்ட் வெளியே போனாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம ட்ராவல் டைம் எல்லா டைமும் நம்ம கழட்டி பேக்கில் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் கையில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து கழட்டி லாக்கரில் வைக்கிற வரைக்குமே ஒரு 10 நாளாக இருந்தாலும் சரி, 15 நாளாக இருந்தாலும் சரி, வெளியூர் போகிறோம், அம்மா வீட்டுக்கு போகிறோம், எங்கனாலும் நம்ம ரஃபாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நசுங்காத அளவுக்கு சாலிடாக வாங்கணும்னு நினச்சேன். இது வந்து 4 பவுனுக்கு கொஞ்சம் கூடன்னு நினைக்கிறேன். நல்ல சாலிடாகவே இருக்கும். ஈச் பேங்கிள் நமக்கு வந்து 2 சவரன் வருது. நல்ல சாலிடாக இருக்கும். இங்கே பாருங்கள், கை வச்சு நசுக்கிறேன், ப்ரெஸ் பண்ணுறேன், நசுங்க மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல உறுதியாக நல்ல கல் மாதிரி இருக்கும். உள்ளே நமக்கு வந்து அந்த வளையம் மாதிரி பிளாஸ்டிக்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் வந்து நல்ல சாலிடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 பேங்கிள் வாங்கி வச்சுக்கிறது மஸ்ட்டு. ஏன்னா நம்ம போட்டுட்டு சில இடங்கள்லாம் நமக்கு வந்து சில இடத்துக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம கழட்டி பேக்கில் வச்சுக்க முடியாது, சேஃப்டியாக மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படின்றப்போ இந்த மாதிரி சாலிடாக 2 மட்டும் நம்ம கையிலே போட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து கழட்டுற மாதிரி இருக்க மாதிரி ஜுவல்ஸ் நான் வந்து போட்டுப்பேன். ஸோ அந்த மாதிரிக்கு நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேங்கிள் வந்து இந்த 2 பேங்கிள் தான். நல்ல சாலிடாக இருக்கும். ஒன்று போட்டாலே போதும். சம்டைம்ஸ் ஒரு வளையல் போட்டு போனாலே சில இடத்துக்குலாம் வந்து ஓகே, ஒரு கையில் ஒரு வளையல், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் இல்லைனா வந்து வாட்ச் கட்டிப்பேன். ஒன்றே நல்லா இருக்கும், பெருசாக இருக்கிறனால, நல்லா சாலிடாகவும் இருக்கிறனால. ஆனால் இதில் ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அங்கங்கே எனாமல் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா செட்டு கூடையுமே வந்து என்னோட ஜுவல்லரி ஹாரம் வந்து ஒரு 3 ஹாரம் வச்சுருக்கேன். 3 கூடையுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது மேட்ச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் ஒரு செட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நானாக வந்து எடுத்து பேர் பண்ணிக்கிட்டது தான். இது பார்த்தீங்கன்னா பாம்பே டைப்பு. நமக்கு ஒரு பேங்கிள் 1 சவரனில் தான் வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாலிடாக 2 பேங்கிள் எடுத்துகிட்டு இந்த 1 சவரன் பேங்கிள் வந்து நிறைய ஒரு 6 பவுனுக்கு 6 பேங்கிள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கைக்கு அப்படியே செட்டாக நிறைய போட்டுக்கிற மாதிரி எடுப்பாங்க. பட் நான் வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 1 சவரன் பேங்கிள் வந்து 2 மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து பாம்பே டைப்புன்னு சொல்லுவாங்க. பிளைனாக நமக்கு எந்த ஒர்க் எதுவுமே இருக்காது. அதாவது ஸ்டோன்ஸ் எனாமல் ஒர்க்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிளைன் கோல்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப லேசாக இருக்கும். இது வந்து நசுங்கிடும். இதை போட்டுட்டு போயிட்டு நம்ம தூங்குறது, ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அண்ட் கழட்டி வைக்கிறதுலாம் பேக்கில் வைக்கிறது சேஃப்டி கிடையாது. ஏதாவது டப்பாவில் போட்டு வைக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து அதே பாம்பே டைப் பேங்கிள் தான். நமக்கு பிளைனாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டு, பார்க்க 4 சவரன் மதிப்பில் இருக்கும். பட் இது வந்து 2 சவரன் தான். இது செட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு 4.5 சவரன் கிட்ட வந்தது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கடா பேங்கிள் வந்து ஒரு பேங்கிள் மட்டுமே. சம்டைம்ஸ் நம்ம வந்து மேக்ஸி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் வந்து ஒரு பேங்கிள் போட்டாலே சூப்பராக இருக்கும். அந்த சில இடத்துக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் மட்டும் போட்டு போவேன். இது வந்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். லைட் வெயிட் அப்படின்றனால நசுங்கிடும். அண்ட் என்னோட ஒரு ஹாரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துபாய் பேட்டர்ன் வச்சுருக்கேன்ல, அந்த ஹாரம் வந்து பிளைன் கோல்டாக தான் இருக்குது அப்படின்றனால அந்த மாதிரி ஜுவல்லரி போடும்போது, அதாவது ஸ்டோன்ஸ் எனாமல் ஒர்க் எதுவுமே இல்லாமல் இருக்க மாதிரி ஜுவல்லரி போடும்போது அதுக்கெலாம் இந்த பேங்கிள் வந்து கொஞ்சம் செட் ஆகும். அண்ட் இந்த கார்னரில் இந்த 2 பாம்பே டைப் பேங்கிளையும் சேர்த்து இப்படியும் நம்ம வந்து ஒரு செட்டாக போட்டுக்கலாம். ஸோ இது மொத்தமே நமக்கு வந்து 4.5 சவரன் கிட்ட தான் வருது. ஆனாலுமே நமக்கு வந்து ஒரு கை நிறைஞ்சா மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். லைட் வெயிட்டாக நல்ல ஒரு பார்வையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு செட்டும் நான் அந்த ஒரு டர்க்கி ஹாரம் வந்து ஒரு ஹாரம் மட்டும் போட்டாலே பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய நகை போட்ட மாதிரி இருக்கும். இதே லைட் வெயிட்டில் ஹாரம் போடுறோம் அப்படின்றப்போ அந்த துபாய் பேட்டர்ன் ஹாரம் வந்து நமக்கு 4 சவரன் 3 சவரன் அண்ட் கேரளா ஹாரம் அதெல்லாம் வந்து நமக்கு லைட் வெயிட்லேயே நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா
நல்ல பார்வையா இருக்கும். கொல்கத்தா மாடல் ஜுவல்லரிலாம் பாத்தீங்கன்னா 8 சவரன் 9 சவரன் நம்ம எடுப்போம். ஆனா ஒல்லியா அந்த மாதிரி வரும். ஆனா அந்த 8 சவரன் மதிப்புக்கே நம்ம வந்து பேங்கிள்ஸ் அண்ட் வந்து நம்ம துபாய் பேட்டர்ன் ஹாரம் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு பொண்ணுக்கே ஒரு செட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ ஒரு ஐடியாக்காக நான் ஷேர் பண்றேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஜிஆர்டில 6.25 சவரன் கிட்ட வந்தது. இதுவும் சாலிடான பேட்டர்ன் தான். பட் ஒரு பேங்கிள் வந்து அந்த 2 சவரன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. உள்ள அந்த பேங்கிள்லாம் போட முடியாது, ஒரு மாதிரி இதா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிளார்ஸ்லாம் வர்ற மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லா வரும். அண்ட் சில ஜுவல்லரியில நமக்கு வந்து கலர் வர்ற மாதிரி எனாமல் ஒர்க் வர்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னப்போ அந்த மாதிரி ஜுவல்லரிக்கு வந்து இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் எடுக்கக்கூடிய ஜுவல்லரி எல்லாமே இப்போ ஒரு சம்டைம்ஸ் ஹாரம் போடுவோம், பட் பேங்கிள்ஸ் போடும்போது அது ரெண்டுக்குமே அவ்வளோவா மேட்ச் ஆகாது. பட் என்னோட ஜுவல்லரிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடயும் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி எடுப்பேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் இந்த 6 சவரன் 6.25 சவரன் இதெல்லாம் செட்டாக வருது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 சவரனோ 1.25 சவரனோ அந்த மாதிரி தான் வருது. இது நல்ல வெயிட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் போட்டாலே நல்லா வந்து கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு செட்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ இது நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் காமிச்சேன் பார்த்தீங்களா ஜிஆர்டியில் எடுத்த அந்த 4 சவரன் பேங்கிள், எனக்கு வெயிட் கரெக்டாக தெரியல, அதுதான் 4, 4.5, 6, 6.25 அந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா கரெக்டாக 4னா 4ன்னு இருக்காது, ஒரு 1/4 பவுன் கூட இருக்கும். 6 இது வந்து 6.25, இது வந்து 4.5 அந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய எடுத்தது தான். இந்த சைடு இப்படி கார்னரில் போட்டுப்பேன். இது ஒரு செட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு செட்டாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதில் ஒரு டிப் நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குல்ல, இது மட்டும் நம்ம கையில் போடும்போது ரொம்ப லேஸாக இருக்கும், ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட் வெயிட் பேங்கிள்ஸை நம்ம வந்து எப்பயுமே மிடில் தான் போடணும். அண்ட் இப்போ நான் மொத்த பேங்கிள்ஸும் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த லைட் வெயிட் பேங்கில் நம்ம இந்த மாதிரி மிடில் போட்டுட்டு அந்த 6 பேங்கிள் வச்சுருந்தேன், 4 பேங்கிள் வச்சுருந்தேன்ல, அதை இந்த சைடு 2. ஆனால் அந்த பெரிய கனமான பேங்கிள் எப்பயுமே நம்ம கார்னரில் போட்டுருணும். அப்போ நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக ஒரு பேங்கில் 2 சவரனுக்கு எடுத்தது. நல்ல சாலிடாக இருக்கக்கூடிய பேங்கிள் இந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போடும்போது இது 2 சைடு வெயிட் இருக்கனால நடுவில் இருக்க லேசாக இருக்க அந்த பேங்கிளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இப்படி போடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த பேங்கிள் ரொம்ப லேசான பேங்கிள், மீதி இருக்கிற எல்லாமே கனமான பேங்கிள்ன்றனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் நசுங்கி நமக்கு வளையாது, ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ வெயிட்டான பேங்கிள் இந்த கார்னர்ல தான் இருக்கு. அதை விட கொஞ்சம் கம்மி வெயிட் வந்து கொஞ்சம் மிடில் இருக்கு. நடுவில் இருக்கிறது நமக்கு லைட் வெயிட்டா வெறும் 4.5 சவரனுக்கு. ஸோ இவ்வளோ இடத்த நமக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குது பாருங்க. ஸோ லைட் வெயிட் பேங்கிள்ஸ் நம்ம ஒரு சவரனுக்கு நிறைய நம்ம கூட எடுத்து நம்ம நல்லா போட்டுட்டு கார்னர்ல இருக்க பேங்கிள்ஸ் மட்டும் நம்ம வெயிட்டா சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 சவரன் கிட்ட வருது. 15 சவரனுக்கே நமக்கு வந்து கை நிறைஞ்ச மாதிரி பேங்கிள்ஸ். இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி 2 கைக்கும் போட்டுக்கலாம். அண்ட் இதை மல்டி யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம 10 பவுன் 15 சவரனுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 3 செட்டு ஜுவல்லரிக்கு நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பேங்கிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கடா பேங்கிள் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஃப்ளோரல் டைப் பேங்கிள்ஸ் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒல்லி வளையல் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி 2 கைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஜுவல்லரிக்கும் மோஸ்ட்லி மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடுவில் இருக்க அந்த பிளைன் கோல்டெலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அண்ட் ரொம்ப மினிமலாக இருக்க மாதிரி டிசைன்ஸ் வச்ச மாதிரி எடுத்துட்டோம். அண்ட் ரொம்ப அந்த டிசைன்ஸ் வந்து இந்த நெலி டைப்பு அண்ட் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஜுவல்லரி கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரே பேட்டர்னில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பிளைன் கோல்டாக இருக்கிறனால எல்லா ஜுவல்லரிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்கும். அண்ட் நமக்கு ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீசேல் வேல்யூ நமக்கு வந்து ஹையாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் விழுகிறது அந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 10 நாள் நம்ம தங்கி இருக்க மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இடத்துக்கு நம்ம கனமான பேங்கிள்ஸ் மட்டும் போயிட்டு வந்து கழட்டி வச்சுக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு நம்ம போட்டு போகிறோம் அப்படின்றப்போ சேஃபாக பாக்ஸில் வச்சு இந்த மாதிரி செட்டாக போட்டு கூட நம்ம வந்து கழட்டி லாக்கரில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ஷேப் வந்து இந்த நெலி பேட்டர்னு ஒவ்வொரு ஷேப்பில் பேங்கிள்ஸ் இருக்கும். ஆசைப்பட்டு நம்ம செட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். பட் இந்த மாதிரி ஒட்டுக்கா போடும்போது ஷேப் மாறி இருக்கிறனால இந்த மாதிரி ஒட்டுக்கா அமையாது. இப்போ ஒரே மட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்காது. இப்போ ஒன்று நெளியாக இருக்கும், ஒன்று தட்டை மாதிரி இருக்கும், இன்னொன்று இப்படி முக்கோணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
மற்ற பேங்கிள்ஸ் கூட மேட்ச் ஆகிக்காது. ஸோ பேங்கிள்ஸ் வாங்கும்போது செட்டாக நம்ம பிடிச்சி வாங்குவோம். பட் எல்லாமே செட்டாக போட முடியுமா, மற்ற ஜுவல்லரி கூட மேட்ச் ஆகுமான்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்துட்டு இருப்பீங்க, பெண் குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்துட்டு இருப்பீங்க, வாங்கலான்ற மாதிரி சிட்டு போட்டிருப்பீங்க, ஒரு ஐடியா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணேன். அண்ட் என்னோடது பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தாலி செயின்லாம் கழுத்துலேயே போட்டிருக்கேன். ஸோ கலர் வந்து போட்டிருக்கனால டல் அடிச்சிருச்சு. அண்ட் பிரேஸ்லெட்டும் நான் என் கையிலே போட்டிருக்கேன், அதனால வந்து கலர் டல் அடிச்சிருச்சு. அண்ட் பேங்கிள்ஸ்லாம் நான் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஜுவல்லரி போடும்போது போடுறது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இது வந்து இவ்வளோ நாள் லாக்கரில் தான் இருந்தது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டிருந்தேன். ஸோ திரும்ப கொண்டு போய் நம்ம வந்து லாக்கர்லேயே வைக்க போகிறோம். சரி, லாக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜல் 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 ஜல்னு. எனக்கு அவ்வளோவா பேங்கிள்ஸ்லாம் முன்னாடிலாம் பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சில இந்த ஹால்ஸ்லாம் பண்ணும்போது கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் போடுவேன். அந்த மாதிரி போடும்போது என்னையவே நான் வீடியோவில் நான் பார்க்கும்போது என் கையில் பேங்கிள்ஸ் இருக்கிறது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பார்த்து பழகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கோல்டில் வாங்கணும்னு ஆசை வந்து ஒவ்வொரு பேங்கிளாக ஒவ்வொரு டைமாக நான் வந்து சேர்த்து வச்சு வாங்கினேன். அண்ட் மோஸ்ட்லி கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கு பாருங்கள். அண்ட் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வாங்க பாருங்கள். ஏன்னா இந்த 4 பவுன் நான் சிட்டில் வாங்கலை, டைரெக்டாக போய் வாங்கும்போது எனக்கு 20,000 30,000 எனக்கு வேஸ்டேஜ் மட்டுமே போச்சு. இதே நம்ம இந்த தெரிஞ்ச பட்டறையில் ஆசாரிக்கிட்ட செய்ய சொல்லி வாங்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாகும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாங்குறாங்க. பட் எனக்கு வந்து அது எந்தளவுக்கு சேஃப் அந்த மாதிரி தோணாது. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதே எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எதுக்காவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை எதுக்காவது ஒரு இதுக்கு நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ ஒரு அடகு வைக்கிறதுக்கு இல்லைன்னா வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு எனக்கு அதோட மதிப்பு குறையாமல் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கான்சியஸாக நான் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் பிளைன் கோல்டாக அண்ட் திரும்ப கொடுக்கும்போது அதே வேல்யூ இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து நான் வந்து இது பண்ணுறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் எல்லா மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு யூசேஜுக்கும் வந்து பெனிஃபிட் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுத்து மாத்திரம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்றப்போ அதோட வேல்யூ குறையாமல் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் வச்சு தான் நான் கோல்டு சேர்த்துவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சிட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை ரெடி பேடாக வாங்குறீங்க அப்படின்னா எந்த பேட்டர்னுக்கு வேஸ்டேஜ் கம்மி அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. அண்ட் சிட்டில் வாங்குறது நல்ல டிசைனாக பார்த்து வாங்குங்க. இது வந்து நான் கோல்டு சிட்டில் வாங்கினது தான். இது வந்து ஹை வேஸ்டேஜ் ஜிஆர்டியில் 18% நம்ம வேஸ்டேஜ். ஸோ சிட்டு போட்டிருக்கோம் அப்படின்றப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக, இந்த பேங்கிள்ஸ்க்குலாம் வேஸ்டேஜ் 8% என்னமோ தான். இது நான் வந்து ரெடி பேல வாங்கினதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரெடி பேல வாங்கும்போது இந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக இருக்க பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணுங்க. சிட்டில் வாங்குறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹை வேஸ்டேஜ் நல்ல டிசைனாக பார்த்து, நமக்கு அது ஃப்ரீயாக தானே வேஸ்டேஜ் தான் நமக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்களே, அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல ஹை வேஸ்டேஜாக இருக்க மாதிரி நல்ல தாராளமாக டிசைன்லாம் இருக்க மாதிரி எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி இது சிட்டில் வாங்கினது. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்தனால நான் வந்து 18% வேஸ்டேஜ் உள்ள பேங்கிள்ஸை நான் வந்து அதில் எடுத்துட்டேன். ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம இது வாங்கியாச்சு. எந்த மாதிரி பேங்கிள்ஸ் வாங்க போகிறீங்க, எவ்வளோ சிட்டு போட்டால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து எடுக்கலாம், அந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி சிட்டு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வைங்க. 12-11 மாதம் கட்டிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஹாப்பினஸ் தரும். நான் நிறைய சிட்டு போட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அது எந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் அப்படின்ட்டு. பசங்களுக்கு மோஸ்ட்லி இதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. மேபி அவங்க ஜுவல்லரி போட்டுக்கவும் மாட்டாங்க. அண்ட் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகாது. எல்லாருக்குமே அவங்களுக்கு ஃபுல்லாகவே தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ் பண்ணணும், கேட்ஜெட்ஸ் வாங்கணும், வண்டி வாங்கணும், ஏதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், எஸ்ஐபி. ஸோ இந்த மாதிரியில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பட் அதெல்லாம் விடவே நமக்கு பெனிஃபிட்டு நம்ம வீட்டிலே நம்ம போட்டுக்கலாம், டக்குன்னு வேணுங்கிறப்ப அடகு வச்சுக்கலாம், விற்றுக்கலாம். அண்ட் இருக்க வேல்யூவும் ஜாஸ்தியாகும். அப்படி பார்த்தா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கோல்டு. ஸோ நம்ம கேர்ள்ஸ்க்கு எப்பயுமே வந்து கோல்டு இருக்கிறது ஒரு பேக்கப் மாதிரி. டக்குன்னு ஏதோ ஒன்றுனா நம்ம வந்து கையில் கிடக்கிற பேங்கிள்ஸு லாக்கர்லேருந்து எடுத்து நம்ம அடகு வச்சு எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கேர்ள்ஸுமே வந்து வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியணும். நமக்கப்புறம் நம்ம பேக்கப் இருக்கணும். நமக்கப்புறம் வர்ற நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று நம்ம விட்டுட்டு போகணும். நமக்கு அடுத்து உள்ளவங்க நம்மளை விட ஒரு பெஸ்ட் லைஃப் வாழணும். இந்த மாதிரியெல்லாம் தாட்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், செலவுகளாக இருக்கட்டும், என்னோட சேவிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிறது அண்ட் நமக்கப்புறம் வர்றவங்க யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ குறையிற மாதிரியான ஜுவல்ஸு அந்த மாதிரி நான் வந்து எடுக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. மோஸ்ட்லி நான் லாக்கர்லேருந்து ஜுவல்லரி எடுத்து நான் எதுக்காவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ ரிட்டர்ன் வைக்கும்போது ஏதோ ஒரு ஜுவல்லரி நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன்.
ஸோ இந்த டைம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேங்கிள் வந்து நான் வச்சுருந்தேன். ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா கையில் வளையல் இல்லைன்னா ஏன் வெறும் கையாக இருக்குது, ஊரில் யாராவது எங்கள் கையில் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்கு கேட்குற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக 2 கையில் 2 ஒரு வளையல் ஊருக்கு போகும்போது இது சாலிடாக இருக்கிறனால இதை தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கலர் இது மட்டும் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் இதுவும் லாக்கருக்கு போக போகுது. இதை அப்படியே செட்டாக வந்து லாக்கரில் வச்சுட்டு இந்த 2 சவரன் பேங்கிள் மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ இது வந்து இப்படி ஒத்தையாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை மட்டும் இப்போ அடிக்கடி எங்கேயாவது வெளியே போகும்போதெல்லாம் சேஃபாக போட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு இதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.